இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சிவபெருமானுக்கு பூஜை பொருட்களை கொண்டு செல்லும் எறும்புகள் அதிசயம் பல நிறைந்த திருவெரும்பூர் ஆலய சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் என்னும் இடத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் 125 படிகளின் மீது ஏறி குன்றின் மேல் உள்ளது. இங்கு சிவபெருமான் நறுங்குழல் நாயகியுடன் எறும்பீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவரை வணங்கினால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் மேலோங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தரகாசுரன் என்ற ஒரு அரக்கன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். இதனால் மிகவும் துன்பப்பட்டு வந்த தேவர்கள் அனைவரும் நாரத முனிவரிடம் சென்று அசுரனின் கொடுமையிலிருந்து மீள்வதற்கு வழி சொல்லும்படி வேண்டி நின்றனர். அதற்கு நாரதர் திருச்சி அருகில் உள்ள இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்களின் துன்பங்கள் விலகும் என்று கூறினார். அதன்படி தேவர்கள் அனைவரும் தரகாசுரன் கண்ணில் படாமல் இருக்க எறும்பாக உருமாறி இத்தலம் இறைவனை வழிபட்டனர். லிங்க திருமேனி மிகவும் வழுவழுப்பாக இருந்த காரணத்தால் எறும்புருவில் இருந்த தேவர்களால் அதில் ஏறி சென்று இறைவனை வழிபட முடியவில்லை. தேவர்களின் சிரமத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் தனது லிங்க திருமேனியை ஒரு எறும்பு புற்றாக மாற்றினார். இதனால் எறும்புருவில் இருந்த தேவர்கள் அனைவரும் எளிதில் மேலேறி சென்று பூஜை செய்வதற்கு வசதியாக லிங்க திருமேனி சொரசொரப்பாக மாறியது. இதன் காரணமாக இத்தல இறைவன் எறும்பீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். எறும்புகளை சுறுசுறுப்புடன் வழிபட செய்து அவர்களுக்கு அருள் வழங்கினார் ஈசன் என்பதால் இத்தலம் சுறுசுறுப்புக்கு பேர் பெற்றது. சுவாமிக்கு பூஜை செய்து வேண்டிக் கொண்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் மேலோங்கும், மேலும் துன்பங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கருவறை முற்றிலும் கற்களால் கட்டப்பட்டது. கோவிலின் நுழைவு வாசல் வடக்கு திசையில் இருக்கின்றது. 2 பிரகாரங்கள் உள்ளன. கருவறை நுழைவாசலில் இருபுறமும் விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோரது உருவ சிலைகள் அமைந்துள்ளன. சிவபெருமான் சன்னதி கோஷ்ட தெய்வமாக சங்கர நாராயணர் காட்சியளிக்கிறார். ருத்ராட்ச பந்தலின் கீழ் நடராஜர் காலில் சலங்கை கொலுசு அணிந்திருக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். லிங்கத்தின் இடப்புறம் சற்றே சாய்ந்திருக்க மத்தியில் ஒரு பிளவும் இருக்கின்றது. இது 2 லிங்கங்கள் இணைந்திருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கும். வலப்புற பகுதி சிவபெருமானின் அம்சம் என்றும் இடப்புற பகுதி அம்பாளின் அம்சம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த லிங்கத்துக்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் வழங்கப்படுகின்றது. தினமும் சுவாமிக்கு பூஜை நடக்கும் போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக சென்று நெவேத்திய பொருட்களை எடுத்து செல்லும் அதிசய சம்பவமாக நடந்து வருகின்றது. கருவறையில் சிவலிங்க புற்று வடிவில் மேடும் பள்ளமாக புற்று மண் லிங்கம் போல் இருப்பதால் லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது. எண்ணெய் காப்பு மட்டுமே செய்யப்படுகின்றது. எறும்புகள் ஊற சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜையை காண்பது சிறப்பு. இந்த நேரத்தில் சுவாமியை வழிபடுவது மிகவும் உகந்ததாகும். இத்தலத்தில் வீற்றிருந்து அம்பாள் நறுங்குழல் நாயகி என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். நறுமணம் வீசும் கூந்தலுடன் இவர் திகழ்வதால் இப்பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. இத்தலத்தில் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது. அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் காட்சி தருகிறார். அம்பாளுக்கு முன்புறத்தில் ஆதி காலத்தில் வழிபட்ட அம்பாள் விக்கிரகம் ஒன்று உள்ளது. ஆலய பிரகாரத்தில் சொர்ண கால பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. உக்கிரமாக இருக்கும் இவர் சன்னதிக்கு நேராக கஜலட்சுமி வீட்டிற்கு அருள்பாலிக்கிறார். இவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் வேண்டிக் கொண்டால் பயம் நீங்கும், ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆலயத்தில் 4 தீர்த்தங்கள் உள்ளன. அவை பிரம்ம தீர்த்தம், பத்ம தீர்த்தம், மது தீர்த்தம், குமார தீர்த்தம் என்பவையாகும். ஈசனின் கருவறைக்கு பின்புறம் உள்ள காசி விஸ்வநாத சன்னதியும் சண்முக சுப்பிரமணியர் வள்ளி தேவானையுடன் வீட்டிற்கும் தனி சன்னதியில் உள்ளார். முருகப்பெருமானின் பீடத்துக்கு கீழே அருங்கோண சக்கர வடிவம் உள்ளது. இந்த சக்கரத்தையும் சுவாமியையும் தரிசித்து வழிபட்டு செல்வோரின் தோஷங்கள் வனக்குறைகள் யாவும் நீங்குவதாக நம்பிக்கை. தல விநாயகரின் திருப்பெயர் செல்வ விநாயகர் என்பதாகும். இக்கோவிலின் தலவிருட்சமாக வில்வமும் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் விளங்குகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.